Taste the Daily. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் கூடுதல் வரி விதிப்பை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைத்து கருப்பு கொடி கட்டி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதி கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திமுக ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து வரி விதிக்கப்பட்டிருந்த வீட்டு வரி மற்றும் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டது. ரூபாய் 300 முதல் வசூல் செய்யப்பட்ட வீட்டு வரி ரூபாய் 1200 முதல் சுமார் 30% மடங்கு உயர்த்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தொடர்ந்து அதிகப்படியான வரி விதிப்புக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சொத்து வரி குறைக்கப்படாததை கண்டித்து அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் வியாபாரிகள், வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள் சங்கங்கள் என சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் நகர் பகுதியில் கருப்பு கொடி ஏற்றி சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் காந்தி தினசரி சந்தையில் உள்ள அனைத்து காய்கறி மளிகை கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் நகர் பகுதியில் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டு சொத்து வரி குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததாகவும், இதுவரை அவர்களை பலமுறை சந்தித்தும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை சொத்து வரி குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை ஏமாற்றியதாக வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன என சமூக ஆர்வலர்கள் புலங்கி வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். கூடுதல் வரி சம்பந்தமாக பல்வேறு வகையான போராட்டங்கள் முன் வச்சு எங்களுடைய தொகுதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் நாங்கள் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு அவர் இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லா அமைப்பு சார்பாக நாங்கள் கலந்துக்கிட்டோம். அவங்களே உறுதிமொழி கொடுத்தாங்க. இது அதிகப்படியான வரி தான், நாங்கள் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக குறைத்து கொடுப்போன்ட்டு உறுதிமொழி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலோடு கனிமொழி அக்கா அவர்கள் 100% இது வரி கூடுதலாக தான் இருக்குது, அது சம்பந்தமாக நாங்கள் குறைச்சி கொடுக்குன்ட்டு அவங்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க. அதுவும் மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை தொடர்ந்து திருச்செந்தூர் நகராட்சியின் கூடுதல் வரி சம்பந்தமாக திருச்செந்தூர் அனைத்து மக்களும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள அனைத்து வணிகர் சங்கங்கள், அனைத்து சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க.